இந்த பழத்தோட குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து நிறைய ஃபீல்டுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்களோட சஜெக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சைனிங்காக இருக்குப்பா, நல்லா ரவுண்ட் ஷேப் வருது, நல்லா தோலோட தப்பம் நல்லா இருக்குது, நல்லா சாறு புழிஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாறு வருது. ஏன்னா நீங்கள் ஊறுகாய்க்கும் போட்டுக்கலாம், ஜூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பழம் அறுத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் ஆனாலே ஒரு 7 days to 10 days வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்பா. ஏன்னா மற்ற பழத்தை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேலே சைனிங்காக வருது. ஒரு சில பழம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொரியாக வரும். ஓகேண்ணா, ஆனால் இதில் மார்க்கெட்டில் மட்டும் அந்த மாதிரி சொரியாக வரதில்லைங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உருண்டையாக வரும், அதே தானாக பழுத்து விடுங்க. அதுதான் மார்க்கெட் லெமனோட ஸ்பெஷாலிட்டியே. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தரமான எலுமிச்சை கண்டு வேணா மார்க்கெட் லெமனு சூப்பரான குவாலிட்டியில் பிளான்ட் அவைலபிள் கிடைக்கும். இந்த மார்க்கெட் லெமன் ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஏக்கர் நிறதா இருந்தாலும் சரி, இல்லை 10 ஏக்கர் நிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 50 செடி நிறதா இருந்தாலும் சரி, இல்லை 10 செடி நிறதா இருந்தாலும் சரி, இந்த வெரைட்டி சூஸ் பண்ணுங்க எப்போ சூஸ் பண்ணாலும். ஏன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது மார்க்கெட் லெமன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஏர்லைன் மற்றதில் உருவாக்கப்பட்ட பிளான்ட்னால நீங்கள் வச்சு பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 months to 1 year வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பூ காய் எல்லாமே பிச்சு விட்டுட்டு ஒரு 1 to 2 years வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூ பிஞ்சுகளை விடாது வச்சுருந்தீங்கன்னா அப்புறம்னா ஒரு ஹைட் ஆகிடும். கிட்டத்தட்ட ஹைட் வந்துருச்சா, ஒரு 4 feet 5 feet வந்தாலும் புதராடு பிரான்ச்சஸ் தான் நிறைய வருங்க. அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கள் பூக்கள் நல்லாவே கொத்தாக வைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு செடிக்கு ஒரு வருஷத்தில் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2500 காயிலேருந்து 3000 காய் வரைக்கும் தாராளமாக பறிக்கலாங்க. ஓகேனா, அந்த ரகம் தாங்க நாங்கள் காட்டப்படுற ரகம் எல்லாமே மார்க்கெட் லெமன். இந்த வந்து மார்க்கெட் லெமனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செடி தான் தம்பி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15க்கு 15 ஒரு செடிக்கு 100 செடிக்கு இடைவெளி விட்டு வைக்கலாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைனா வந்து 16க்கு 16 வைக்கலாம், இல்லை 17க்கு 17 வைக்கலாம். எனக்கு தெரிஞ்ச பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15க்கு 15 வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 180 to 200 வரைக்கும் வைக்கலாம். ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ 200 செடி நீங்கள் தாராளமாக நடவு செய்யலாங்க. ஏன்னா விவசாயிகளுக்கு தாராளமாக இந்த லெமனை பொறுத்த வரைக்கும் சூப்பரான தாராளமான ஈல்டு வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த லெமனை வந்து பார்த்தீங்கன்னா 15க்கு 15 வச்சிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 180 to 200 வருதா. ஒரு மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு வந்து 1000 ரூபாய் கணக்கு வச்சா கூட உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு நீங்களே கணக்கு பண்ணுங்கள். ஒரு செடிக்கு தோராயமாக ஒரு 100 காய்க்கு ஆக்குது. ஒரு 100 காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா போகுது, 5 ரூபா போகுது, ஒவ்வொரு 1000 காய்க்கு ஆக்குது. அப்போ 1 ரூபா போனால் கூட என்ன ஆச்சுங்க, ஒரு செடிக்கு ஒரு 6 மாதத்தில் 1000 காய் அறுத்தா அப்புறம் என்னாச்சு, ஒரு 1000 காய்க்குன்னு 1 ரூபான்னு போட்டால் கூட 1 ரூபானா 1000 ரூபாய் ஆச்சு. அப்போ வந்து 200 செடினா 20,000 மேலே. அப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் to 3 லட்சம் சம்பாதிக்கலாங்க தாராளமாக. சூப்பரான. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் யூஸ் பண்ணுற ஆளுங்களே கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த வேலையை தொடங்கினாலும் சரி எலுமிச்சை பழம், ஒரு பூஜை போடணுமா, ஒரு வண்டிக்கு பூஜை போடணாவது எலுமிச்சை பழம், சாமிக்கு பூஜை பண்ணாலும் எலுமிச்சை பழம். ஒரு வெயில் காலத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் சம்மர் காலம், இப்போலாம் வந்து வெயில் காலத்தில் நம்ம ஜூஸ் குடிக்கிறோம், போனால் வந்து லெமன் ஜூஸ் போடுப்பான்றாங்க.